வீடியோ பார்த்தேன், அதெல்லாம் உண்மையான நீங்க தான் சொல்லணும். ஓகே, திமுக ஆட்சிக்கு வந்தா நம்ம தமிழர்களோட பறிக்கப்பட்ட உரிமைகள் எல்லாமே மீட்கப்படும். பறிக்கப்பட்ட உரிமைகள். சரி, இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன உரிமை போயிருக்குன்னு பாக்கலாமா? ஓகே. தூய்மை பணியாளர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், குப்பை எடுக்கலன்னு போராட்டம், தண்ணி வரலன்னு போராட்டம். இதுல எங்க வாழ்றதுக்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இதுல உரிமைகள் எங்க மீட்டு கொடுத்தாருன்னு தெரியல. வேற என்ன சொல்லிருக்காரு? மாநில உரிமைகள் முழுமையா பாதுகாக்கப்படும். மாநில உரிமைகள் பாதுகாக்கிறத தாண்டி மாநிலத்தில் இருக்கிற கனிம வளங்களை பாதுகாக்கிற நிலைமை. மணல் கொள்ள மழையவே காணும். அப்போ இது எங்க போய் இவங்க எங்க பாதுகாக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு தமிழகத்துல போய் பார்த்தா, இப்படி பார்த்தாலும் கொலை, அப்படி பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா, ஃபுல்லா அது மட்டும்தான் இருக்கு. இது மட்டும்தான். இப்ப சுத்தி இந்த 20 daysல ஏகப்பட்டது பார்த்தாச்சு. 20 நாள்ல நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தா ஓபன்லயே அதான். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும்னா, கனிமொழி அக்கா ஒரு மாநாட்டுல பெண் காவலர்கிட்டயே 2 திமுக நிர்வாகிகள் வந்து பாலியல் சீண்டல், ஏரோப்ளைன்ல போகும்போது அங்க இருக்கிற பெண் கிட்ட பாலியல் சீண்டல், 13 வயசு குழந்தைய பாலியல் சீண்டல். இதெல்லாம் வந்து திமுக கட்சி நிர்வாகிகள் மட்டும்தான். அப்புறம் ஏதோ இந்த 2 வயசு குழந்தை, அதுவும் திமுக காரங்க. தெரியல இதுலதான் யாரையும் தண்டிக்கிறாங்களான்னு தெரியல எனக்கு சத்தியமா. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கருத்து இவர் எங்க வச்சாருன்னு தெரியலையே. இரும்பு கரம் இருந்ததுன்னா இப்ப 22 நாள்ல மட்டும் 50 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. அப்ப எங்க போச்சு இரும்பு கரங்கள்? துருப்பிடிச்சு போயிருக்கும். இல்ல, இரும்பு கரம் வந்து கஞ்சா விக்கிறவனை பாதுகாக்கிறதுக்கும், கற்பழிக்கிறவங்களை பாதுகாக்கிறதுக்கும், அவங்க கட்சியில இருக்கிறவங்க பாதுகாக்கிறதுக்கும் தான் இந்த இரும்பு கரம். பெண்கள்னு நாம தப்பா புரிஞ்சு கூடாது. பெண்களை பாலியல் சீண்டுபவர்களை பாதுகாக்கிற கரம். இது என்ன சொல்றது? நோ கமெண்ட்ஸ். இது எனக்கு இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் கேட்க வந்தேன். லஞ்சம் ஊழல் தான் கேட்க வந்தேன் நானு. நீங்க தான் சொல்லணும் அத பத்தி என்ன பண்றாங்க. சக்கரை, உனக்கு இந்த சக்கரை கதை தெரியுமா? தெரியாதா? கலைஞர் இந்த பீரியட்ல சக்கரை இதுல வந்து ஊழல் பண்ணிருக்காங்க. சக்கரையில சாப்பிடுற சக்கரையில அப்ப வந்து சக்கரை எங்கன்னு கேட்டிருக்காங்க. சர்க்கரை எறும்பு தூக்கிட்டு போயிருச்சுன்னு கொடுத்துருக்காங்க. இவங்க ஊழல்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது, ஆனா சர்க்கரை எறும்பு தான் தூக்கிட்டு போச்சு. அதே மாதிரி இது நம்ம நம்பிடணும். சிங்கார சென்னை ஆக்கும் திட்டம், அதுல ஊழல். இது வந்து அப்போ 2G அதுல காத்துல ஊழல். ஏதோ நாங்க ஊழல் வந்து விஞ்ஞான ஊழல் தான் பண்ணுவோம். அதனால வந்து பிரிக்க முடியாதது திமுகவும் ஊழலும். இது வந்து இவர் ஏன் இப்படி பேசுறாருன்னு தெரியல. ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருப்பாங்க, மறந்துட்டு அப்படியே பேசிட்டாரு. சோ நோ கமெண்ட்ஸ் இதுக்கு. முதன்மையான நோக்கம் நான் எந்த சூழ்நிலையிலும் தமிழ் மக்கள் உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டேன். 5 வருஷம் ஆச்சு. தமிழ் மக்களுக்கும் தமிழர்களுக்கும் தெரியும் எதெல்லாம் விட்டுருக்கோம் அப்படின்னு. நம்ம சத்தியமா அதுவும் இப்ப எத்தனை பிரச்சனை இந்த ஒரு வாரம். வெளியுறவுத்துறையில வந்து நம்ம மோடிஜி பாதுகாப்பா வைக்கல அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதனால இவரு பிஎம் ஆனாருன்னா இன்னும் நம்ம நாடு சூப்பரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எதுலயுமே பிரச்சனை இருந்திருக்காது, ஏன்னா நாடு இருந்திருக்காது. இப்போ களத்துல நிக்கலையே. அது டிராமா, திராவிட மாடல் இல்ல, இது டிராமா மாடல். நீ ஏதாவது பண்ண டபக்குன்னு ஸ்டிக்கர், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது பண்ணா கொண்டு வந்து டபக்குன்னு ஸ்டிக்கர் விட்டுவாங்க. எல்லா திட்டமும் அப்படிதான். ஜல்ஜீவன் மிஷன் மோடிஜி கொண்டு வந்தா நாங்க தான் கொண்டு வந்தோம் அப்படின்றாங்க. வீடு நாங்க கட்டணும், இல்ல மோடிஜி கட்டணும், நாங்க தான் கட்டணும். நிறைய அந்த பெண்கள் திட்டம் எல்லாமே வந்துட்டு மோடி கொண்டுட்டு வந்தது எல்லாத்தையுமே நாங்க தான் பண்றோம். தமிழ்ல பேர் ஒரு ஹாஸ்டல் கொடுத்திருந்தாரு, சகி நிவாஸ்னு மோடிஜி கொண்டு வந்தாரு. அந்த சகி நிவாஸ் இது நாங்க தான் கொண்டு வந்தோம். அது என்னவா மாத்தி வச்சிருக்காங்க? தோழி விடுதிகள். ஓகே, தோழி விடுதி. அங்கதான் நம்ம வைஷ்ணவி வேற பேசிடுறாங்கல்ல. பரவாயில்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே, சூப்பரா தான் இருக்கும். இவங்க எப்படி இருக்கு நம்மளுக்கு தெரியும், நீத்தோடு இருக்கணும். இன்னொரு 5 வருஷம் யாரு வருவாங்க? உங்க கையில தான் இருக்கு.
உங்க கையில தான் இருக்கு, கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணுங்க. போட்டுருங்க